இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்கல்ல, கடைசி காலத்தில் பிள்ளைகள் நமக்கு சம்பாதிச்சு தருவாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிறது வேற, சம்பாதிச்சு கொடுக்கறது வேற. சம்பாதிச்சு பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம ஒரு 60 வயசுக்கு மேலே வீட்டில் உட்காந்து நாம் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த பெற்றோர்களுடைய மனநிலை இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்? அது சரியானதா? அது தவறானது என்றால் அதை எப்படி தவிர்ப்பது? அப்படிங்கிற விதிமுறை என்னென்னா, இப்போ ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகள் கடைசி காலத்தில் நம்மளை உட்கார வச்சு சோறு போடுவாங்க 60 வயசுக்கு மேலே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான எல்லா செலவையும் ஏற்றுக்கிறாங்க. படிக்கிற செலவு, மருத்துவ செலவு, அப்புறம் இருப்பிட செலவு, ஆடை செலவு, உணவு செலவு, இப்படி கல்வி செலவு, இப்படி எல்லா செலவையும் ஏற்றுக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வாழ வைக்கிறதுனால அதனால்தான் பெற்றோர்கள் என்ன பண்ணால் பிற்காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, சம்பாதிச்சு கொடுப்பாங்க, 60 வயசுக்கு மேலே நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுமை தான். சொல்லப்போனால் பெற்றோர்களுக்கு ஆரம்பத்தில் சுமை, பிள்ளைகளை வளர்க்கும்போது ஏற்படுகிற அந்த சுமையை பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளால் ஏற்பட்ட அந்த சுமையை, இவர்கள் சுமந்த அந்த சுமையை, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் சுமந்த அந்த சுமையை பிற்பாடு அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு அப்புறம் அந்த பெற்றோர்களுக்கு 60 வயசு ஆகும்ல, அப்போ அந்த சுமையை பிள்ளைகள் மீது சுமத்துறாங்க. பிள்ளைகளுக்காக இவர்கள் சுமந்த அந்த சுமையை பிள்ளைகள் மீது சுமத்துகிறார்கள். அதனால் ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, இப்போ இந்த அரசாங்கம் கல்வியை இலவசமாக கொடுக்கணும். பெற்றோர்களுடைய சுமையை பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் சுமக்கின்ற சுமையை இல்லாமல் செய்ய வேண்டும். 2 குழந்தைகள் மேலே பெறக்கூடாது. கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும், கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அப்புறம் வீடு, 8 வயசுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு வீடு கொடுத்துடணும், ஆணோ பெண்ணோ வீடு கொடுத்துடணும். மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும். அப்புறம் நீதி, சட்டம், அதையும் இலவசமாக கொடுக்கணும். அடுத்து மாதந்தோறும் செலவுக்கு காசு கொடுக்கணும். பிறக்கின்ற குழந்தை முதல் ஒரு 25, அதாவது படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு 25 வயசு 23 வயசு, மாதந்தோறும் அவங்களுடைய உணவு செலவுக்கு காசு கொடுக்கணும். அந்த மாணாக்கருடைய உணவு செலவுக்கு காசு கொடுக்கணும். அரசாங்கமே காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதன் மூலம் பெற்றோர்களுக்கு எந்தவித சுமையும் இல்லை. பிள்ளைகளை பார்த்து கொள்வது மட்டும்தான் பெற்றோர்களுடைய வேலை. மற்றபடி பெற்றோர்கள் தங்கள் பணத்திலிருந்து பிள்ளைகளுக்காக எதுவும் செலவு செய்ய தேவையே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பெற்றோர்கள் ஒரு 60 வயசுக்கு மேலே நமக்கு பிள்ளைகள் சம்பாதிச்சு தருவாங்கன்னு எதிர்பார்ப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை. அவர்களுடைய பெற்றோர்களுடைய அந்த எதிர்பார்ப்பில் எந்த நியாயமும் இல்லை. ஏன்னா அரசாங்கமே அந்த பிள்ளைகளை படித்து முடிக்கிற வரைக்கும் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கணும். அது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தேவை. அது மாதிரி ஒரு கடைசி உடல் உழைக்கிற வரைக்கும், நடக்கிற வரைக்கும் அவங்க ஒரு வேலையை செய்யணும். அப்புறம் இறுதி காலத்தில் வேலை செய்யணும். இப்போ ஒரு 70 வயசு 80 வயசு ஆகுது, அவங்களால நடக்க முடியுது அப்படின்னா, உழைக்க முடியுதுன்னா, அவர்களை தினமும் ஒரு 4 மணி நேரம் வேலை செய்ய வச்சு அல்லது 3 மணி நேரம் வேலை செய்ய வச்சு அதற்குரிய சம்பளத்தை கொடுக்கணும். வேலை செய்ய முடியலை அப்படிங்கும்போது, படுக்கையில் விழும்போது இனிமேல் என்னால் எந்திரிச்சு கூட உட்கார முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் படுத்தே இருப்பாங்கள்ல, அப்போ எந்திரிச்சு தான் உட்கார முடியும், என்னால் எழுந்து நடக்க முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அரசாங்கம் அந்த முதியோர்களுக்கு மாதந்தோறும் பணம் கொடுக்கணும், இறக்கின்ற வரை. அப்போது அதை பண்ணிட்டாக்கா அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் எப்படி உதவியாக இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். குழந்தைகளுக்கும் சுயமரியாதை இருக்குது. பெற்றோர்கள்ட்ட எதிர்பார்த்து வாழ்கிற அந்த குழந்தைகள் இருக்காங்கள, குழந்தைகளுக்காகவே நிறைய, அதாவது குழந்தைகளுக்காக சம்பாதிச்சு குழந்தைகளுடைய செலவை ஏற்று குழந்தைகளுடைய உணவு, கல்வி, இருப்பிடம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, மருத்துவம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, மருத்துவ செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த பெற்றோர்கள் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் அந்த சுமை அது பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் சுமக்கின்ற அந்த சுமை, அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
குழந்தை பருவத்திலிருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் ஆகிற செலவுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோன்று வேலை செய்து ஒரு 25 வயசில் வேலை ஆரம்பித்து ஒரு 60 வயசு இல்லை 60 வயசில் ஒரு 75 வயசு 80 வயசில் ஒருத்தரால் என்னால் இனிமேல் நடக்க முடியாது, உட்கார முடியாதுன்னு உட்கார்றாங்க பாருங்கள் 85 வயசில். அதன் பிறகு 85 வயசுக்கு பிறகு அவங்களையும் பார்த்துக்கணும் அரசாங்கம். அதனால் ஒருத்தரோட சுமையை இன்னொருத்தர்கிட்ட சுமத்தக்கூடாது, அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். அதனால் அதன் மூலம் என்னென்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை எதிர்பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய சுமை பெற்றோர்கள் மீது ஏறாது, பெற்றோர்களுடைய சுமை பிள்ளைகள் மீது ஏறாது. இந்த ரெண்டு இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. ஏன்னா அடிமைத்தனம் என்பது பெற்றோர்களுக்காக பிள்ளைகளை அடிமைப்படுத்துவது, பெற்றோர்களுக்காக பிள்ளைகளை அடிமைப்படுத்துவது, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அடிமையாவது, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பெற்றோர்கள் அடிமையாவது, பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்படுவது. இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் ஏன் ஏற்படுது? இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி என்னென்னா அது இதுதான். அரசாங்கமே ஒரு 25 வயசு வரைக்கும் அனைத்து செலவுகளையும் ஏற்க வேண்டும், வேலைக்கு போகிற வரைக்கும். அப்புறமா வேலையே செய்ய முடியாத ஒரு நிலை வரும் பாருங்க, அப்போ அதன் பிறகு ஆகின்ற செலவுகளை அந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும். மற்றபடி பிள்ளைகளுக்கு அப்போ என்னதான் வேலை அப்படின்னா அந்த பெற்றோர்களை பார்த்துக்கிறது. முதுமை காலத்திற்கு தேவையான பணத்தை அரசாங்கம் கொடுக்கும். முதுமை காலத்தில் அந்த பெற்றோர்களை பாதுகாப்பது பிள்ளைகளுடைய வேலை, பிள்ளைகளோட கடமை. இது எந்த செலவுமே இல்லை, ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு எந்த செலவுமே இல்லை, ஆனால் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். பிறந்ததிலிருந்து 25 வயது வரைக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான செலவை அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் அந்த பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டிய வேலை இருக்குல்ல, கவனிக்க வேண்டிய வேலை, கட்டுப்படுத்த வேண்டிய வேலை, தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டிய வேலையை பெற்றோர்கள் வச்சுக்கணும். ஒரு 18 வயசு வரைக்கும் அல்லது 16 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறது என்பது வேறு. அதாவது கட்டுப்படுத்துறதுனா என்ன, ஒன்றா ஒரு அவங்களுடைய மேற்பார்வையில் இருப்பாங்க. பெற்றோருடைய கட்டுப்பாட்டில், கவனத்தில், மேற்பார்வையில் அவங்க இருப்பாங்க. கேள்வி கேட்பாங்க. அதாவது கேள்வி கேட்பாங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை கேள்வி கேட்பாங்க. என்ன பண்ணேன், என்ன ஆச்சு, எங்கே போனேன், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு, என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை கவனிப்பாங்க. ஒரு 16 வயசு வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. இதைத்தான் பண்ணணும். சாப்பிட்டியா, ஏன் இன்னும் சாப்பிடல, அப்புறம் என்னாச்சு, நீ நேற்று வேலைக்கு போனியா, என்னாச்சு, என்ன இன்டர்வியூ போனியாச்சு, என்னாச்சு, இந்த மாதிரி அடுத்து என்ன படிக்க இப்படி தெரிஞ்சு அவ்வளோதான். மற்றபடி நீ இதுதான் படிக்கணும், நீ இதைத்தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை இது பண்ணக்கூடாது. அதாவது ஒரு 16 வயசு வரைக்கும் ஒரு 16 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மகனோ மகளோ யாரை காதலிக்கிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது, நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துடணும். இந்த மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தணும். அதைத்தான் செய்யணுமே தவிர நீ இதுதான் படிக்கணும், இதை படிக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறத படி அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடாது. மற்றபடி ஒரு 16 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை கட்டுப்படுத்தணும்னா ஒரு 8 வயசுக்குள்ளே என்ன சொல்லி கொடுத்துடணும். காலைல எழுந்திருக்கணும், வீட்டு வேலைலாம் செய்யணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும். 8 வயசுக்கு மேலே 16 வயசுக்குள்ளே அந்த குழந்தைகளை கண்காணிக்கணும். என்ன எப்போ வந்தால் வீட்டுக்கு, என்ன எப்போ சாப்பிட்டியா, அப்புறம் என்ன ஒழுங்காக வீட்டை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல், அவ்வளோதான். மற்றபடி செலவெல்லாம் அரசாங்கம் ஏற்க போகுது. மருத்துவ செலவு, கல்வி செலவு எல்லாத்தையும் அரசாங்கம் ஏற்க போகுது. அப்படி இருக்கும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒரு அளவுக்கு அதிகமாக தலையிட மாட்டாங்க. பிள்ளைகளோட சுதந்திரத்தில் தலையிட மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் நல்வழியில் போகணும், தீய வழியில் போயிடக்கூடாதுன்னு பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். அவ்வளோதானே தவிர மற்றபடி சர்வாதிகாரம் கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒரு அடிமைகளாக நினச்சிக்கிட்டு அவர்கள் பெற்றோர்களுடைய விருப்பப்படி அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இங்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. எப்படி எதனால் அப்படின்னா அந்த அரசாங்கம் பிள்ளைகளுடைய 25 வயது வரைக்குமான
அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி செலவு, மருத்துவ செலவு, இருப்பிட செலவு, ஆடை செலவு எல்லாவற்றையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படின்னா எப்போ எதிர்பார்ப்பாங்க? முதுமை காலத்தில் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பாங்க பிள்ளைகள் நமக்கு சம்பாதித்து தருவார்கள் என்று. அப்போ அந்த காலகட்டத்தில் 60 வயசுக்கு மேலேயும் எல்லாரையும் உழைக்க வைக்கணும். நடக்க முடிகிற வரைக்கும், உழைக்க முடிகிற வரைக்கும் அனைவரும் உழைத்தே ஆக வேண்டும். வேணால் நேரத்தை வேணால் குறைச்சிக்கலாம். ஒரு வயசான பிறகு நேரத்தை குறைத்து கொள்ளலாம். 60 வயசுக்கு பிறகு 4 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சால் போதும். 70 வயசுக்கு பிறகு ஒரு 3 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சால் போதும். ஒரு 80 வயசுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சால் போதும். அந்த மாதிரி நேரத்தை மட்டும் குறைச்சிக்கணும். எப்போ அவங்களால வேலையே செய்ய முடியாமல் உட்கார மட்டும்தான் என்னால் முடியும், எந்திச்சு நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வராங்க, வேலையே செய்ய முடியாதுங்கிற நிலை, அப்போ அவங்களுக்கு அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும் சாகிற வரைக்கும். அவங்க 100 வயசில் ஒரு அவங்க எத்தனை வயசில் சாவுறாங்களோ அது வரைக்கும் அந்த அரசாங்கம் பணம் செலவழிக்கணும். இதன் மூலம் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் மரியாதையோடு வாழ வைப்பதற்கு அரசாங்கம் காரணமாக இருக்கிறது. பிள்ளைகள் சின்ன வயசில் பெற்றோர்களை பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி பெற்றோர்கள் முதுமை காலங்களில் பிள்ளைகளிடமிருந்து பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பண்ணிட்டாக்கா ஒரு மரியாதையோடு மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்வார்கள். யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் அடிமையாக இருக்க மாட்டார்கள். யாரும் சுமையாகவும் இருக்க மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் சுமையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு முதுமை காலத்தில் எப்போ அந்த எப்போ அந்த பெற்றோர்கள் என்னால் உட்கார முடியாது, உட்கார மட்டும் தான் முடியும், நடக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது, அதன் பிறகு அந்த காலத்திலிருந்து சாகிற வரைக்கும் அவர்களுக்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. செலவை தான் அரசாங்கம் ஏற்றுக்கும். அந்த பெற்றோர்களை பார்த்துக்க வேண்டிய வேலை, அந்த பெற்றோர்களை கவனிக்கிறது, சோறு ஊட்டுறது, குளிப்பாட்டுறது, இது எல்லாத்தையும் பண்ண வேண்டியது பிள்ளைகள் தான். மற்றபடி செலவை அரசாங்கம் ஏற்றுக்கும். இதுதான் ஒரு மரியாதையோடு வாழ்வதற்கு அரசாங்கம் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் இது மிக மிக முக்கியமான கடமை. இப்போ நான் சொல்கிற திட்டம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அரசாங்கத்தில் பணம் வேணுமே. 25 வயசு வரைக்கும் ஒருத்தரோட செலவை அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும். அதே மாதிரி அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, அதுலேருந்து 25 வயசு வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த குழந்தையோட செலவுகளை அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும். அதே மாதிரி ஒருத்தரால் வேலை செய்ய முடியாமல் படுக்கையில் விழுறாங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து அவர்கள் சாகிற வரைக்கும் அரசாங்கம் தான் அவர்களுடைய செலவை ஏற்றுக்கணும். அப்படிங்கிறது நல்ல திட்டமாக தான் இருக்குது. ஆனால் அரசாங்கத்திட்ட பணம் வேணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பணம் கண்டிப்பாக நிறைய இருக்குது. அப்படின்னா என்னென்னா, முதல்ல அளவுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நிறைய சம்பளம் கொடுக்கறது, முதல்ல தேவைக்கு தான் சம்பளம் கொடுக்கணும். சம்பளங்கிறது தேவைக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய கல்வி தகுதி, திறமை, அதுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்குரிய மதிப்பையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதனால் அதே நேரத்தில் அதுக்காக ரொம்பலாம் மதிப்பு, தேவைக்கு அதிகமாக பயங்கரமாக பணத்தை கொடுக்குறது. அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 தான் செலவாகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏன் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் ஏன் பணம் சம்பளமாக கொடுக்குறீங்க? தேவைக்கு தான் பணம் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவர்களுடைய உயர் பதவி எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி, ஒரு மதிப்பளிக்கிற மாதிரி ஒரு சம்பளத்தை கொடுக்கணும். அதனால் சம்பளத்தை குறைக்கணும். அதன் மூலம் நிறைய பணத்தை மிச்சப்படுத்தணும். தேவையான சம்பளத்தை தான் கொடுக்கணும். தேவைக்கு குறைவாகவும் கொடுக்கக்கூடாது, தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. சிலருக்குலாம் 6,000 4,000லாம் சம்பளம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்லலாம். அந்த சம்பளத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில்? அப்போது அதனால் அவங்க தேவைக்கு என்ன எவ்வளோ தேவைப்படும் அதை சம்பளமாக கொடுக்கணும். தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. தேவைக்கு அதிகமாக 1 மடங்கு 2 மடங்கு அதிகமாக பணத்தை கொடுக்குறது, அதுவும் தப்பு. அந்த மாதிரி அப்புறம் தேவைக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் ஒருத்தருக்கு 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா,
எல்லாம் இங்கே கல்வி, மருத்துவம் எல்லாமே வந்து கட்டணம் கொடுத்து பெறப்படுகிறது. கல்வி, மருத்துவம், இருப்பிடம், வீடு எல்லாமே அப்புறம் நீதி எல்லாமே கட்டணம் கொடுத்து பெற வேண்டியிருக்கிறது. ஆதலால் அப்போ நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நிறைய சம்பளம். பசங்களை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும். அப்புறம் ஒரு காய்ச்சல் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான். அப்புறம் வீடு கட்டணும், அதுக்கு நிறைய பணம் தேவை. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. நல்லா படித்தவங்க, நல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய சம்பளம் அரசாங்கம் ஏன் கொடுக்குதுன்னா அதுக்கு இதான் காரணம். அரசாங்கம் கொடுக்குது, தனியார் கம்பெனியும் கொடுக்குது. நிறைய சம்பளம் கொடுக்குறதுக்கு இதான் காரணம். அப்போ கல்வி, மருத்துவம், வீடு இது எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து அது ஒரு நிறைய சம்பளம் கொடுக்குறதுக்கு இதுதான் வந்து அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம கல்வி, மருத்துவம், அப்புறம் வீடு இதெல்லாம் கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இப்போ கல்வி எல்லாம் படிப்பு எல்லாம் இலவசமாக கிடைக்குது. அப்புறம் சாப்பாடு செலவு மட்டும்தான். அப்போ அந்த சாப்பாடு செலவுக்காக வந்து எதுக்கு வந்து நிறைய பணம் லட்சக்கணக்கில் எதுக்கு கொடுக்கணும்? பள்ளிக்கூடமெல்லாம் இலவசமாக போச்சு, படிப்பெல்லாம் இலவசம். அப்புறம் வந்து மருத்துவம் இலவசம். தனியார் மருத்துவமனையும் இங்கே இல்லை, தனியார் பள்ளிக்கூடமே இங்கே இல்லை. அப்புறம் வேறு என்ன, இருப்பிடம், வீடும் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க அப்படின்னா அப்புறம் வேறு என்ன அதிகமாக பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? சாப்பாட்டுக்கு இவ்வளோ தேவையா? இவ்வளோ பணம் ஏன் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுமாரி ஆடம்பரமாக கல்யாணங்களையும் நடத்தக்கூடாது. கல்யாணம் நிகழ்ச்சிகளை வந்து 50 பேருக்கு மேலே கூடவே கூடாது. ஏன்னா இதுக்காகவும் தான் சேர்த்து நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னா இதுக்கும் சேர்த்து தான். ஆடம்பரமாக நிகழ்ச்சிகளை நடத்தணும், வீட்டு திருமண நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சியெல்லாம் ஆடம்பரமாக நடத்தணும். அப்புறம் கல்வி செலவு, தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கணும், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறணும். இந்த மாதிரி இருப்பிடம், பெரிய வீடை கட்டணும். அப்போ வீடும் வந்து அளவோடு தான் இருக்கணும். ஒருவர் வசிக்கின்ற வீடு அதோட அளவுன்னா 10 அடி நீட்டம், 10 அடி அகலம். இதுதான் வந்து ஒருவர் வசிக்கின்ற ஒரு வீடு. அப்புறம் கொஞ்சம் ஒரு சமையலறை, ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, அது சின்னது தான். அந்த மாதிரி கொடுத்துட்டா பெரிய வீடு கட்ட வேண்டிய அது கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. அப்போது நீ வந்து நிறைய சம்பளம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டாக்கா 25 வயசு வரைக்கும் ஒருத்தரோட செலவை வந்து அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும், படித்து முடிக்கிற வரைக்கும். அதே மாதிரி வேலையே செய்ய முடியாத அந்த முதுமை காலத்தில் வந்து படுக்கையில் விழுகிற நேரத்தில் அந்த நேரத்துலேருந்து ஒரு இறக்குற வரைக்கும் அரசாங்கம் தான் அவர்களுடைய செலவை ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதற்கு தேவையான பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இன்னும் முக்கியமான விஷயம், இந்த தொழிற்சாலைகள்லேயும் தொழில் நிறுவனங்கள்லேயும் லாபத்தில் வந்து தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுக்கணும். அது பங்கு போகணும். அவங்களுடைய கல்வி தகுதி, திறமை அடிப்படையாக கொண்டு லாபத்தில் வந்து தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு பங்கு இருக்கணும். அப்படின்னா முதலீட்டு செய்வதற்குரிய அந்த முதலீட்டுகளில், அந்த தொழில் நிறுவனத்தின் முதலீட்டில் தொழிலாளர்களுக்கு பங்கு இருக்கணும். அவருடைய கல்வி தகுதி மற்றும் திறமையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வந்து அந்த தொழில் நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கெடுத்து கொள்வதன் மூலம் லாபத்திலும் பங்கு பெற வேண்டும். இதன் மூலம் வந்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணம் வந்து நிறைய பணம் வந்து கிடைக்கும். முதலாளிகள் மட்டுமே லாப பணத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்ற அந்த நடைமுறை வந்து இல்லாமல் போயிடும். தொழிலாளருக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதனால் வந்து ஒரு மக்கள் வந்து எல்லாருமே தொழில் செய்கிறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு நிறுவனத்தில் தொழில் செய்கிறாங்க. அதனால் கடைசி காலங்களில் வந்து அவங்களால வேலை செய்ய முடியாத அந்த முதுமை காலங்களில் வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அது மாதிரி 25 வயசு வரைக்கும் படித்து முடித்து 25 வயசு வரை படித்து முடிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு 25 வயது வரைக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்க முடியும். பொது உடைமை நடைமுறையை பின்பற்றி நாம் ஆட்சி செய்தோமேயானால் அது சாத்தியமாகும். அதனால் தனி உடைமை நடைமுறை தான்
இங்கே வந்து நிறைய பேர் வறுமையில் இருக்கிற காரணம். ஒரு சிலர் மட்டும் பணக்காரர்களாகவும் பெரும்பான்மையோர் வறுமையில் இருக்கிறதுக்கும் காரணம். அதனால் வந்து எல்லாமே சாத்தியம்தான். நான் சொல்கிறது வந்து ரொம்ப எளிதாக அது சாத்தியமான ஒன்று தான். அதில் வந்து முடியாத ஒன்றுன்னு கிடையாது. நான் நடைமுறைக்கு பொருந்தலாம். ஆனால் நம்ம நடைமுறையை மாற்றினா அது அந்த செயலை வந்து நம்ம செய்ய முடியும்.